Hi, hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு Crompton Flux Air அப்படிங்கிற மாடலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை அன்பேக்கிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899, பட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு வந்து 1550. ஸோ இந்த Crompton எக்ஸாஸ்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா 150, 225, 300 mm நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது வந்து 225 mm இருக்கக்கூடிய லீஃபோட அந்த சைஸு. பட் நமக்கு வந்து 1 feet வந்து அவுட்டர் டயா நமக்கு வந்து போல்ட் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 feet இருக்கக்கூடியது. அதே போல் பேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து வாரண்டி கார்டு ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரெண்டுமே வந்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வாரண்டி கார்டில் வந்து டேட் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பெட்டரான விஷயம். ஸோ ஃபேனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வச்சு நல்லா வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவர் இருக்குது. ஸோ கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பூச்சி எதுவும் உள்ளே வரதுக்காக ஒரு கெமிக்கல் பேக்கெட் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 pin ப்ளக்கில் இருக்கக்கூடிய ஒயர் ஒரு 1/2 மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டருக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு சின்ன ஒரு கார்டு ஒன்று ஏதாவது அட்டையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உள்ளே இருக்க விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் பண்ண நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணும்போது மோட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2 pin வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா சூப்பராக வந்து ரன் ஆகுது. ஸோ எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஒரு சிலது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது லீஃப் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், எங்கேயாவது வந்து இடிக்கும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வீடியோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம ட்ரில் போட்டிருக்கோம், எந்த பிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை மறக்காமல் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோச் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போல்ட்டை வச்சு தான் லாக் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் நமக்கு போல்ட் போட்டு டைட் பண்ணுறதுக்கும் சரி கழட்டுறதுக்கும் சரி நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி வச்சு அடிச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க ப்ளக் கட்டாது. நான் வுட் பீஸ் தான் அடிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கரட்டிக்கலாம். சில பேர் வாசர் வச்சு எஸ்எஸ் நெயில் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம கழட்டும் ஏதாவது ரிப்பேர் அப்படி சர்வீஸ் அப்படின்னா நம்ம வந்து கழட்ட முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து 2 pin ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ சூப்பராக வந்து ரன் ஆகுது. எந்த ஒரு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்ட் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ரன் ஆகுது. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை பை. இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை.